ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உப்மா கொழுக்கட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரிசி எடுத்து நல்ல ரவை பதத்துக்கு இந்த ஜாரில் போட்டு உடச்சிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா இலுப்புச்சட்டியில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவை பதத்தில் பிரித்து விட்டு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். இப்போ இங்கே நான் 4 டம்ளர் தண்ணி விடுறேன். ஏன்னா 2 டம்ளர் அளவுக்கு அந்த ரவை இருக்குது, அரிசி ரவை உடைச்சது. அதனால் நம்ம 4 டம்ளர் விட்டோம்னா அது வெந்து வரும்போது ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். சில சமயத்தில் வேகாத மாதிரி இருக்கும் அரிசி உப்புமாங்கிறது. ஆனால் இது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளரே போகிறோம், ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கும். அதை நம்ம நல்ல உப்பு போட்டு அதுலேயே காயப்பொடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். நம்ம பொங்கலுக்கெல்லாம் எப்படி தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோமோ அந்த மாதிரி நல்லா இது கொதித்து வரணும் இந்த தண்ணி. ஏன்னா கொதித்து வந்தால் தான் அதுலேயே நம்ம அந்த ரவையை போட்டு கிண்டும்போது பாதி வேக்காடு முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்ல இது வேகணும். ஏன்னா அது வேகலைன்னா நமக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அரிசி உப்புமாங்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இது சரியான ஒரு பதமாக இருக்கும். இப்படி கொதித்து வரும்போது தான் ரவையை நல்லா கட்டி விடாதபடிக்கு நம்ம அதை போட்டு மெதுவாக சிம்மில் வச்சு கிண்டணும். அப்படின்னா தான் நம்ம சாதாரணமாக ரவையை பம்பா ரவையை எப்படி நம்ம சிம்மில் வச்சு கிண்டுவோமோ அதே மாதிரி தான் இந்த அரிசி ரவையவும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிண்டி இது நல்லா கட்டி விழாத அளவுக்கு நம்ம பண்ணணும். கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். அந்த அளவுக்கு பண்ணாதான் இதில் எந்த ஒரு கட்டியும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கும். அப்படி இந்த அரிசி ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும், கையில் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு கோபுரத்தை வச்சு மூடிடணும். அது தன்னோட பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதை கீழே இறக்கி வச்சு நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். சில பேர் அதை அப்படியே டைரெக்டாகவே சாப்பிட்ருவாங்க உப்புமாவாக போட்டு. ஆனால் கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி திருப்பி நாம் இலுப்புச்சட்டியில் வச்சு வேக வைக்கும்போது அது 2 பதமாக வெந்துடும். அப்படி வேகும்போது அதில் எந்த ஒரு வேகலை, ஒரு ரவையுமே வேகலை அப்படின்னு இருக்காது. அந்த அளவுக்கு அரிசி உப்புமா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா நல்ல கொழுக்கட்டையாக எந்த சைஸில் வேணுமோ அது அவங்களுடைய விருப்பம். இப்படி பிடிச்சி உப்புமா கொழுக்கட்டை இதோ